ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வீட்டுக்கு வந்தாலே ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க தோணும். ஆனால் வந்து டயர்டாக இருக்கும், கொஞ்சம் உடம்பு வந்து அசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு தர முடியலை. சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸையும் சேர்த்து நைட்டு டிஃபனுக்கு ஒரே தான் வந்து பணியாரம் சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் வீட்டில் வந்து பணியார மாவு நான் அரைச்சி வைக்கலைங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்ப மாவு வந்து மிச்சமாக இருந்துச்சு. அது கூடயே கொஞ்சமாக வந்து இட்லி மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டேங்க. எடுத்து வச்ச இட்லி மாவையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா கலக்கி கொஞ்சம் நேரத்துலேயே பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. ரெண்டு மாவையும் கலந்து ஒன்றா பணியாரம் ஊற்றுனேங்க. செம்ம சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களும் அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. நீங்கள் இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப டக்குன்னு ஐடியா பண்ணி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.